வெல்கம் டு அவர் பில்டு பைத்தான் அப்படின்னா மிஷின் லேர்னிங் லாங்குவேஜ் வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ஆப் கிரியேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, கேம் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸுக்கு எல்லாமே பைத்தானோட அவுட்புட்டை பைத்தான் சாஃப்ட்வேர்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் சேஞ்சஸாக பைத்தானோட அவுட்புட்டை ஒரு ரோபோட்டிக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மிஷினில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ராஸ்பெரி பையில் பைத்தான் சாஃப்ட்வேர்ஸ் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரோக்ராமில் போயிட்டு தொனி பைத்தான் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னோம்னா நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆகும். நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூ பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது இன்ஷியர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் நேம்க்கு அடுத்து .py கொடுத்து சேவ் பண்ணணும். அப்போது நம்ம எல்சிடி பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங் ரைட் பண்ண போகிறோம். ஸோ lcd.py அப்படின்ட்டு சேவ் பண்ணுறோம். ஓகே, கோடிங் ரைட் பண்ணலாம். பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ட்ரு பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன வேணாலும் என்ட்ரு பண்ணலாம். ப்ரெசன்ட் பில்ட் நம்மளோட சேனலோட நேமே என்ட்ரு பண்ணுறோம். இப்போது நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அவுட்புட்டாக ப்ரெசன்ட் பில்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த அவுட்புட் எல்சிடி டிஸ்பிளேயில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ராஸ்பெரி பையோட எல்சிடி டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணுறோம். நம்ம I2C எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுனால ராஸ்பெரி பையோட I2C எல்சிடி டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணுறோம். அப்போது I2C எல்சிடி டிஸ்பிளேல உள்ள STA அண்ட் SCL பின்னை ராஸ்பெரி பையில் உள்ள STA அண்ட் SCL பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு I2C எல்சிடி டிஸ்பிளேல உள்ள VCC அண்ட் கிரவுண்டை ராஸ்பெரி பையில் உள்ள VCC அண்ட் கிரவுண்ட் பின்னோட கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நம்ம டிஸ்பிளே ஆப்ஷனில் I2C எனபிளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எனபிளில் இல்லை அப்படின்னா எனபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு I2C எல்சிடி டிஸ்பிளே ராஸ்பெரி பையோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போது டெர்மினல்ஸில் போயிட்டு I2C டிடெக்ட் ஸ்பேஸ் -y ஸ்பேஸ் 1 அப்படின்ட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்ம I2C எல்சிடி டிஸ்பிளே ராஸ்பெரி பையோட கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத காமிக்கும். நெக்ஸ்ட்டு I2C எல்சிடி டிஸ்பிளேக்கான லைப்ரரி ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது I2C எல்சிடி டிஸ்பிளேக்கான லைப்ரரி ஃபைல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோட் பண்ண லைப்ரரி ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம். அப்போது இம்போர்ட் RBI I2C டிரைவர். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ண RBI I2C டிரைவரை LCD அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போது LCD = RBI I2C டிரைவர் .lcd 0x27 .lcd 0x27ங்கிறது நம்ம LCD டிஸ்பிளேக்கான அட்ரஸை குறிக்கும். நம்ம ராஸ்பெரி பையோட LCD கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த அட்ரஸ் இங்கே என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு lcd.cursor ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். நம்ம I2C LCD டிஸ்பிளேயில் 16 ரோ 2 காலம் இருக்கும். நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டு எந்த ரோ எந்த காலமில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கு இந்த லைன் யூஸ் ஆகும். அப்போது lcd.setCursor 0,0 நம்ம அவுட்புட் 0 ரோவில் 0 காலமில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு lcd.print ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ட்ரு பண்ணுறோம். நம்ம ப்ரெசன்ட் பில்டு அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணுறோம். அப்போது lcd.print ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெசன்ட் பில்டு. இப்போ கோடிங்கை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம டிஸ்பிளேல ப்ரெசன்ட் பில்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.